அந்த மானுக்கு தெரிந்தது இந்த வேடனும் இந்த முகமதும் ஒன்றல்ல, இவன் என்னை இல்லாமல் ஆக்குவான் என்று சொன்னால் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நுஸ்ரத் செய்யக்கூடியவர்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நீ போ, நான் நிக்கிறேன், பிணையத்தில் நிக்கிறேன், நாங்க நமது நாயக திருமேனி. அப்புறம் பின்ன அது போச்சு, குட்டிகளுக்கு பால் புகட்டுச்சு, மீண்டும் வருது 2 குட்டிகள் என்று சொல்கின்றார். ஏன் வரணும் ரெண்டாவது? அப்படியே போயிடலாமே? இல்லை இல்லை, என் குட்டிகளின் மீது எனக்கு பிரியம் உண்டு, ஆனால் என் குட்டிகளை விட முகமது ரசூலுல்லாஹ்வின் மீது எனக்கு பிரியம் உண்டு. அதனால் முகமது ரசூலுல்லாஹை பார்க்காமல் உயிரோடு இருப்பதை விட நாம் வேடன் பக்கம் செல்வோம், வேடன் நம்மை தபா செய்யட்டும், அறுக்கட்டும், ஆகாரம் ஆக்கி கொள்ளட்டும். முகமது ரசூலுல்லாஹை பார்க்காமல் உயிரோடு இருப்பதை விட முகமது ரசூலுல்லாஹை பார்த்து உயிரை விட்டு விடுவோம், அவ்வளவுதான். இவ்வளவு காட்சியை பார்த்து விட்டு வேடன் சும்மா இருப்பானா? உடனே கலிமாவை கொண்டு கபூல் செய்தான். மானை தேடி போனான், மானை கொண்டு வந்தான். புரிஞ்சுங்களா?